சிந்து பைரவி சீரியல்ல இப்ப சிந்து தான் வந்து இந்த சீரியலோட ஹீரோ, ஹீரோயின் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சிந்து தான் எல்லாத்தோட வாழ்க்கையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கைய அவங்களாலேயே காப்பாத்திக்க முடியல. இப்ப சிந்து சிவாவ பார்க்க போறாங்க. எதுக்காக பார்க்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலியனோட தான் போறாங்க. நம்ம கல்யாணம் நடந்துச்சு இல்லையா? காயத்ரிக்கு செலியனோட நடந்துகிட்டு இருக்கப்ப, செலியன கடத்திட்டாங்க இல்லையா? அது இசக்கி தான் அப்படிங்கிறது பார்க்குற நமக்கு தெரியும். ஆனா, சீரியல்ல தெரியாது இல்லையா? இப்ப நம்ம சிந்து தான் அந்த விஷயத்தையே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அத போய் சிவா கிட்ட சொல்ல, எப்படியோ சிவாவும் போலீஸ வச்சு கண்டுபிடிச்சு, இசக்கிய அடிச்சு மறுபடியும் வீட்டுக்கே இழுத்துக்கிட்டு போறாப்ல நம்ம சிவா. "எதுக்காக இவன இங்க இழுத்துக்கிட்டு வர?" அப்படின்னு அன்னபூரணி கேட்க, நம்ம செலியன் காயத்ரியோட கல்யாணத்தப்ப இசக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா, செலியன கடத்தியிருக்கான் அப்படின்ன உண்மைய சொல்லிடுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூரணி ஏற்கனவே இசக்கி மேல கோவத்துல இருக்கிறாங்க. இப்ப இந்த சம்பவமும் இந்த இசக்கி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, காயத்ரிய தாலிய கழட்டி அவன் மூஞ்சிலே விட்டு கெடாசு அப்படின்னு சொன்ன உடனே, காயத்ரியும் அந்த தாலிய கழட்டி இசக்கி மேல தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.